இந்த செய்தியில் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கவாதக்காரனை குணமாக்குவதையும் அவனுடைய குற்றங்களை மன்னிப்பதையும் நாம் பார்க்க போகிறோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் அமர்ந்து கொண்டு அங்கு இருந்தவர்களுக்கு போதித்து கொண்டிருந்தார். அப்போது சில மனிதர்கள் ஒரு பக்கவாதக்காரனை கட்டிலோடு தூக்கி கொண்டு வந்தார்கள். அவனை இயேசுவுக்கு முன்னால் கொண்டு போய் வைக்க அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் முடியவில்லை. ஏனென்றால் வீட்டில் முழுவதும் கூட்டம் நிரம்பியிருந்தது. அவர்களால் வீட்டிற்குள் செல்ல முடியவில்லை. எனவே அவர்கள் வீட்டு கூரையை பிரித்து கொண்டு அதன் மூலமாக கட்டிலோடு கூட பக்கவாதக்காரனை இயேசுவுக்கு முன்பாக இறக்கினார்கள். அதை பார்த்த இயேசு கிறிஸ்து அவர்களுடைய நம்பிக்கையை பார்த்து வியப்படைந்தார். அப்போது அவர் அந்த பக்கவாதக்காரனை நோக்கி, மகனே, உன் குற்றங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். இதை கேட்ட மதவாதிகள் குற்றங்களை மன்னிப்பதற்கு இவன் யார் என்று தங்களுக்குள் கேள்வி கேட்டுக்கொண்டார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, மனித மகனுக்கு குற்றங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர்களிடம், குற்றங்களை மன்னிப்பது பெரிய காரியமா அல்லது இவனை குணமாக்குவது பெரிய காரியமா என்று கேட்டார். பின்பு இயேசு பக்கவாதக்காரனிடம், மகனே, உன் குற்றங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே பக்கவாதக்காரன் குணமடைந்து எழுந்து நின்றான். தன் கட்டிலை தூக்கி கொண்டு அவன் நடக்கத் தொடங்கினான். இதை பார்த்த மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். இப்படியாக இயேசு கிறிஸ்து பக்கவாதக்காரனுடைய குற்றங்களையும் மன்னித்தார், அவனை சுகமும் ஆக்கினார். நீங்கள் ஒருவேளை பக்கவாதம் போன்ற நிலையில் இருக்கலாம். உங்களுக்கு யாருமே வந்து உதவி செய்து உங்கள் பக்கவாதத்திலிருந்து உங்களை குணமாக்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசு இருக்கிறார். நீங்கள் இயேசுவிடம் வாருங்கள். அவர் உங்களை குணமாக்குவார். அவர் குணமாக்குவது மட்டுமல்ல, உங்களுடைய குற்றங்களை அவர் மன்னிப்பார். அவர் உங்கள் பக்கவாதத்தை குணப்படுத்துவார். நீங்கள் அவரிடம் வர வேண்டும். அவரிடம் நீங்கள் வருவதற்கு சுலபமான வழி, ஆண்டவர் இயேசுவே என்று கூப்பிட்டால் நீங்கள் அவரிடம் வருகிறீர்கள். அவர் உங்களிடம் வருகிறார். அவர் உங்கள் குற்றங்களை மன்னிக்கிறார். அவர் உங்கள் பக்கவாதத்தை குணமாக்குகிறார். நீங்கள் எழுந்து நடக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.